Welcome to Shakinet Tutoring Children. This is part 2 of Maharana Pratap. Okay, so here the question is விருந்திற்கு அழைக்கப்பட்ட மான்சிங் எவ்விதம் நடத்தப்பட்டார்? விருந்திற்கு அழைக்கப்பட்ட மான்சிங் எவ்விதம் நடத்தப்பட்டார்? விருந்தாளியாக வந்த மான்சிங்கை மறுநாள் பிரதாப்பின் மகன் அமர் சிங் தான் வரவேற்றான். ராணா பிரதாப்பை காணாத மான்சிங் முகம் சிரித்தது. விருந்துக்கான உணவு வகைகள் கூடாரத்தினுள் தங்க வெள்ளித்தட்டுகளில் பரிமாறப்பட்டிருந்தன. என்னுடன் உணவருந்த மகாராணா வரவில்லையா என்று கேட்டார் ராஜா மான்சிங். மன்னருக்கு தலைவலி, அதனால் வர இயலவில்லை என்றான் பிரதாப்பின் குமரன் அமர். இந்த திடீர் தலைவலியின் காரணத்தை நான் புரிந்து கொண்டேன் அமர். அவர் கட்டுப்பாட்டுள்ளவர் மகாராஜா. எனக்கும் கட்டுப்பாட்டுகள் உண்டு. இந்த உரையாடல் உடனுக்குடன் பிரதாப்பிற்கு சொல்லி அனுப்பப்பட்டது. மான்சிங் உன் களத்தின் முன் அமரவில்லை. தாம் அவமானப்படுத்தப்பட்டதாக குமுறலானார். ராணா பிரதாப்பிடமிருந்து தெளிவாகவே செய்தி வந்தது. துருக்கருடன் எவர் உண்பதிலிருந்து திருமணம் வரை உறவு கொண்டு விட்டாரோ அவரோடு உணவருந்துவது என் குல பெருமைக்கு அவமானமாகவும் மன்னிக்கவும். மான்சிங்கும் சாமானியப்பட்டவர் இல்லையே. அக்பரோடு உறவு கொண்டாலும் தன்மானம் அவரை விட்டு போகவில்லை. உண்ணும் உணவை புறக்கணித்து அதற்கு அவமானம் செய்ய விரும்பாத மான்சிங் இரண்டொரு பருக்கைகளை எடுத்து தம் தலைப்பாகையில் வைத்து கொண்டு அமர் சிங்கிடம், உன் தந்தையின் மானத்துக்காக நான் என் மானத்தையே முழுதும் விட்டு கொடுத்து இங்கு வந்தேன். அவர் என்னை மதிக்கவில்லை. இதன் விளைவு பிரதாப், இன்று நீ என்னை அவமானப்படுத்தியது போல நான் உன்னை அவமானப்படுத்தாவிடில் என் பெயர் மான்சிங் அல்ல என்று வெளியேறினார் ராஜா மான்சிங். அக்பர் மேவாரின் மீது படையெடுக்க காரணம் என்ன? அக்பர் மேவாரின் மீது படையெடுக்க காரணம் என்ன? தன் சேனாதிபதி மான்சிங்குக்கு நேர்ந்த அவமானமும் சகோதரன் சக்தி சிங்கை நாடு கடத்தியதும் அக்பரை வெகுண்டெழ செய்தன. தன் மகன் சலீமின் தலைமையில் பெரும் படையை மேவாரின் மீது போர் தொடுக்க அனுப்பினார். ராஜா மான்சிங்கும் அவர் படையுடன் உதவிக்கு அனுப்பப்பட்டார். சூரத் துறைமுகத்திலிருந்து சென்ற பொருட்களை மேவார் வீரர்கள் சூறையாட காரணம் என்ன? தம் மக்களுக்கு செய்தி அனுப்பி கேட்டுக்கொண்டார் பிரதாப். யாரும் சமவெளியில் வசிக்காதீர்கள். மலை பிரதேசங்களில் சென்று குடியேறுங்கள். அந்நியன் கையில் எவரும் சிக்கிவிடக்கூடாது. முகலாய பேரரசுக்கு ஆடம்பர பொருட்கள் ஐரோப்பாவிலிருந்து வரும். சூரத் துறைமுகத்தில் வந்து இறங்கும். அவற்றை மேவார் ராஜ்யத்தின் வழியாகத்தான் தில்லிக்கு கொண்டு செல்லுவார்கள். சமாதான நாட்களில் அது சரி. ஆனால் விரோதம் ஏற்பட்ட பிறகு அப்படி நடக்க விடுவார்களா? சூரத் துறைமுகத்திலிருந்து சென்ற பொருட்களை சூறையாடினர் மேவார் வீரர்கள். போரில் சலீம் கலங்க காரணம் என்ன? சமவெளிகள் வெறிச்சோடி கிடந்தன. மனித நடமாட்டமே இல்லை. பயிர் பச்சைகளும் நாசமாக்கப்பட்டிருந்தன. சமவெளியை தாண்டி மலை பிரதேசங்களுக்குள் நுழைந்தது. முகலாய படை வெள்ளம். எங்கும் அடர்ந்த காடுகள், மேகத்தை தொடும் மலை முகடுகள், கிடுகிடு பள்ளத்தாக்குகள். முகலாய படை இப்பிரதேசத்துக்குள் முழுமையாக வருவதற்காக காத்திருந்தனர். மேவார் வீரர் குன்றுகளின் சரிவிலே ஒளிந்து நின்றார்கள். பாறைகளை உருட்டி வைத்து கொண்டு மலை உச்சியிலே மறைந்திருந்தனர். மேவார் வீரர்கள் வில்லும் அம்பும் தாங்கி காத்திருந்தனர். போர் முனையின் நீளமோ 80 மைல். அந்த பள்ளத்தாக்கை கடந்தால்தான் மேவாரின் முக்கிய நகரங்களை தாக்க முடியும். ஆனால் கடக்க முடியுமா? கடக்க விடுவாரா பிரதாப்? முகலாய படைக்கு தலைமை பூண்டு வந்திருந்தவன் அக்பரின் அருமை மகன் சலீம். இவனே பின்னால் ஜஹாங்கீர் என்ற பெயருடன் அரியணை ஏறியவன். பறந்து கிடந்த கானகத்தின் கம் என்ற மௌனத்தையும் நெடிது உயர்ந்து நின்ற குன்றுகளையும் கண்டு கலங்கினான் சலீம். முகலாய படையும் எங்கே என்ன அபாயம் ஒளிந்திருக்குமோ என்று நடுங்கிற்று. இந்த வேளையில் ஜெய்ப்பூர் அரசனான ராஜபுத்திர மன்னன் ராஜா மான்சிங் முகலாய இளவரசனுக்கு துணையாக வந்தான். அந்நியரின் திகைப்பு நீங்கியது. மயிரிழையில் உயிர் தப்பினான் சலீம். விளக்குக அல்லது சேதக் என்ற குதிரையின் அற்புத செயல்களில் ஒன்றை குறிப்பிடுக.
மெகலாய இளவரசன் யானை மீது அமர்ந்து படைகளை நடத்தி கொண்டிருந்தார். அவனை சூழ்ந்து ஏராளமான போர் வீரர்கள் வந்தார்கள். பிரதாபன் புயல் போல சலீமை நோக்கி பாய்ந்தான். இளவரசனை காத்து நின்ற வீரர்களை வெட்டி குவித்தான். சேதக் என்ற தனது அற்புதமான குதிரையை தட்டி கொடுத்தான் மேவார் வீரன் பிரதாப். சேதக் கம்பீரமாக கனைத்தது. அடுத்த வினாடி அதன் முன்னங்கால்கள் இரண்டும் சலீம் அமர்ந்திருந்த பட்டத்து யானையின் முன்னங்கால்களில் பதிந்தன. தன் எஜமானை எதிரியின் அருகே உயர்த்தி கொடுக்க அப்படி செய்தது அந்த அற்புத குதிரை. ராணா பிரதாப் தமது ஈட்டியை எடுத்து மொகலாய இளவரசனுக்கு குறிவைத்து வீசினார். ஆனால் சலீம் சட்டென்று தன் தலையை அம்பாரிக்குள் இழுத்து கொள்ளவே மயிரிழையில் உயிர் தப்பினான். வீசிய வேல் கம்பு அம்பாரியின் முடியை தகர்த்து கொண்டு போயிற்று. உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்ந்தான் சலீம். மன்னனை காக்க தன்னுயிரை ஈந்தவன் மானவர்மன். விளக்குக. மொகலாய வீரரையும் இளவரசன் சலீமையும் ராஜா மான்சிங்கும் திருநர வைத்துக் கொண்டிருக்கும் பிரதாபனின் பக்கமே விரோதி படைகளின் கவனம் முழுதும் திரும்பியது. பிரதாபன் இருக்கும் இடத்தை கொடியும் குடையும் அறிவித்துக் கொண்டிருந்தனர். எண்ணற்ற காயங்கள் பட்டும் சளைக்காமல் வாள் வீசிக் கொண்டிருக்கும் தங்கள் தலைவனை சூழ்ந்து கொண்டு வதைக்க முற்படுகின்றனர் முகலாயர் என்பதை உணர்ந்து கொண்டார். பிரதாபனுடைய பாளையக்காரரில் ஒருவனான மானவர்மன் சட்டென்று செயல்பட்டான். மன்னது கொடியையும் குடையையும் தனக்கு பிடிக்குமாறு பணியாளரிடம் கூறினார். மாணவர் மனது மதிவன்மை கண்ட காவலர் அப்படியே செய்தனர். அந்த அரசு சின்னங்களுடன் மானவர்மன் பிரதாபனிடமிருந்து மெல்ல வேறு பக்கம் நகர்ந்தான். கொடியும் குடையும் உள்ள இடமே மேவார் மன்னர் உள்ள இடம் என்று கருதிய மொகலாய படை வெள்ளம் மானவர்மனை பின்பற்றி சென்றது. உண்மையான பிரதாபனை சூழ்ந்து நின்ற பகைப்படையின் இறுக்கம் குறைந்தது. இப்படி தந்திரத்தால் தன் பக்கம் பகைப்படையை கவர்ந்து சென்ற மானவர்மனும் சாதாரணமானவனா? இல்லை. ஆனால் பிரதாபனுக்கு இணையாக போரிட முடியுமா? அவன் நோக்கமும் அதுவல்லவே. வெகு தூரமாக ஓடிய வீரரை இழுத்து சென்ற மானவர்மன் பகைவருடன் போரிட்டபடியே மாண்டான். மன்னனை காக்க தன் உயிரை ஈந்த மானவர்மன் புகழ்